கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கு. எந்த அது? போய் என்ன போய்? உத்தியோகம் போய். வேலை போச்சா? போக போகுது. சேட்டா நீ அங்க கெடுக்கிற போது திரும்பி வாடு. கேரளா கமிஷனர் ஃபேக்ஸ் எடுத்தாச்சு. அப்போ இந்த கொலையை யார் கண்டுபிடிக்கும்? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க சின்னசாமி, ஒரு கான்ஸ்டபிள் கடைசி வரைக்கும் நல்ல கான்ஸ்டபிளா இருந்து சாகனமே ஒழிய கெட்ட டிஎஸ்பியாவோ கெட்ட எஸ்பியாவோ சாகக்கூடாது. நீ போலீஸ்ல சேர்ந்தா முதல்ல இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். போலீஸ் வேலை சேர ஆசைப்படுறவனுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சின்னசாமி, நீ காக்கி சட்டையை போட்டதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீதான் அந்த சட்டையை கழட்டணுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டு டிபார்ட்மெண்ட் கழட்டக்கூடாது. அப்படி கழட்டினா இந்த சின்னசாமி தோத்து போயிட்டான்னு அர்த்தம். பலபார் போலீஸ் சாரே, யார் நீங்கள போல ஒரு போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டது அது நடந்துச்சு. யார் ஆ கொலைகாரனை கண்டுபிடிச்சு கேரளா கவர்மெண்ட்ல ஒப்படைச்சு நீங்களோட பேருக்கு பெருமை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டது அது நடக்காம போச்சு சாரே. எந்த கண்ணு முன்னால ஆ கொலைகாரனை கொன்னு சாரே. யார் அவனை இருந்து பின்ன அவனை காப்பாற்ற முடியல சாரே. சாரே நீங்கள் என்னிடத்துல ஏற சொன்னது அதான் நான் செய்யல. നിങ്ങൾ ഞാൻ എപ്പടി നടന്നിക്കണമെന്ന് ആശപ്പെട്ടത് ഞാൻ അപ്പടി നടന്നിക്കല സാറേ. ഞാൻ തോത്തു പോച്ചു സാറേ, ഞാൻ തോത്തു പോച്ചു. ഞാൻ തോത്തു ഇതാ ഇവിടെ വന്നു കേരള ഗവൺമെന്റിൽ എനിക്ക് ഒരു ഫാഷ് വന്നു സാറേ. നീ ഇവിടെ കളിച്ചിട്ട് പോലും അവിടെ കേരള വന്ന് സാറ്. ഞാൻ അങ്ങ് പോയി ഇറങ്ങിയാൽ എന്റെ സട്ട പോകും, എന്റെ ഉദ്യോഗം പോകും. പിന്നെ എന്തൊരു സാറേ ഞാനേ പോകും സാറേ. என்ன போகும்? இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன நடந்தது? ഞാൻ മണ്ണ് ഞാൻ വേസ്റ്റ് ഞാൻ കളിമണ്ണ് ഞാൻ ഒരു കുപ്പ. ഞാൻ എതുക്കമ്പോ மறுபடியும் ஒரு காதுல ரத்தம் வந்ததுன்னா அது அவர் உயிருக்கே ஆபத்தா முடியும். மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை இல்லாத மனுஷன் மனுஷனே இல்ல. வேலைன்னு இருந்தா தோல்வி இருக்கும், தோல்வி இல்லாத வேலையே இல்ல. அந்த தோல்வியை பார்த்து பயந்தா வெற்றியே இல்ல. நான் என் குரலை நம்பி வந்தது, இந்த மியூசிக் டைரக்டர் நம்பி வரல. அதே போல என் புருஷன் உத்தியோகத்தை நம்பி வந்தது, பேப்பரை நம்பி வரல. என் புருஷன் எதுலயும் தோக்காது, எப்பவும் தோக்காது. அப்படி தோக்க நான் விட மாட்டேன். அப்படி விட்டா நான் எதுக்கு? நான் வெறும் மண்ணு, நான் வெறும் களிமண்ணு, நான் வெறும் ஒரு சின்ன விஷயத்து கூட அவங்க எமோஷன் ஆகக்கூடாது. அப்படி எமோஷன் ஆனா அவங்க வயித்துல குழந்தை தங்காது. நீ என்னோட இருக்கும்போது நான் கண்டிப்பாயிட்டு ஜெயிக்கும். நான் ആ കൊലകാരനെ കണ്ടുപിടിക്കും. എന്റെ കേരള ഗവൺമെന്റോട് പഴിയെ നീക്കും. എന്റെ മലബാർ പോലീസിൽ ആ പെരുമയെ സഹിക്കും. ഞാൻ എവിടെ പോയാലും അന്ത കൊലകാരനെ കണ്ടുപിടിക്കും. അമ്മോ അഴിവാദമ്മോ, ഞാൻ ജയിക്കും. അമ്മോ ഞാൻ ജയിക്കും. வாங்க சார், ഞാൻ കേരള போரு சார். ഈ വരദപ്പൻ അറസ്റ്റ് ചെയ്യ എല്ലാരും എന്നോട് சேர்ந்து ரொம்ப കഷ്ടപ്പെട്ടது. പിന്നെ ഇപ്പൊ വരദപ്പൻ പോയി ഞാനും போக போகுது. மிஸ்டர் சின்னசாமி சார், எனக்கு வேண்டி நீங்க ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாகராஜனோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க தூக்கி போட்டாச்சு. உங்களை என்னால மறக்க முடியாது சார். ഈ ചിന്നസ്വാമിക്കാக ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு வேலை பார்த்த எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் என்கிட்ட நன்றி. என்ன மிஸ்டர் சின்னசாமி, நீங்க சொல்றது பார்த்தா குற்றவாளியை கண்டுபிடிக்கிற பொறுப்பை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க விளைவிக்கிற மாதிரி தெரியுது. பின்ன என்ன திரும்பி வர சொல்லி எந்த கமிஷனர் சொல்லியாச்சு இல்ல. மிஸ்டர் சின்னசாமி, உங்க கமிஷனர் உங்களை கேரளாவுக்கு வர சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த ஐஜி உங்களை தமிழ்நாட்டை விட்டு அனுப்ப போறதில்ல. கேரளாவில் நடந்த மந்திரியோட கொலை மட்டும் இல்ல, இங்க நடந்த வரதப்பனுடைய கொலையையும் நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அது எப்படி சார் முடியும்? இங்க நடந்த கொலையை தமிழ்நாடு போலீஸ் தானே கண்டுபிடிக்கணும். எஸ், என்ன ஞான எப்படி? கேரளா போலீஸ் அதிகாரியா இருக்கிற உங்களை தமிழ்நாடு போலீஸா டெபியூட் பண்ண உங்க கமிஷனர் கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்கேன். இந்த ஆர்டர் என்னால் நம்ப முடியல சார். இந்த கொலை சம்பந்தமா வரதப்புறம் மட்டும் இல்லாம எத்தனையோ விஷயங்களை சேகரிச்சிருக்கீங்க. இதையெல்லாம் மறுபடியும் தமிழ்நாடு போலீஸ் என்கொயரி பண்ணி கண்டுபிடிக்கணும்னா குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். அதனால இந்த கொலையை நீங்களே கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சின்னசாமியினுடைய சேவையை கேரளா போலீஸ் கிட்ட இருந்து தமிழ்நாடு போலீஸ் கடன் வாங்கியிருக்கு. குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும்
நீங்க தமிழ்நாடு போலீஸா செயல்பட போறீங்க. இன்னும் 1 மாசத்துக்குள்ள அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்கிற நம்பிக்கையில இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து எந்த தாத்தாவை பார்த்து வளர்ந்தேன் ஞான். எந்த அப்பாவை பார்த்ததில்லை. இப்ப பார்த்தாச்சு சார். பிடிக்கும் சார். இன்னும் 1 மாசத்துல ஞான் அவனை பிடிக்கும். வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. அம்மா ராஜேஸ்வரி யாரும் வந்திருக்காங்க பார். 2 காஃபி எடுத்துட்டு வா. சார் சார் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் சார். சார் அவருக்கு வேண்டாம், எனக்கு வேணும். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு பேசலாம் வாங்க. சார் உங்களுக்கு வேண்டாம் விடுங்க. எனக்கு கொடுக்குறது ஏன் சார் கிடைக்கிறீங்க? கோவிந்தோ சார் கிட்டத்தட்ட 2 மாசமா உங்களோட சேர்ந்து பாலூத்தாத கட்டன் காப்பியை குடிச்சு நாக்கு நஞ்சு நாதசுரமா மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு நாளாவது பாலூத்துற காப்பி குடிச்சிட்டு வர்றேன் சார். நாம இவட வந்துட்டு கோழி சாப்பிட அல்ல, பின்ன டிபன் சாப்பிடவா? கோவிந்தோ டிபன் சொன்னோன்னு தான் ஞாபகம். அந்த 140 ரூபாய் இல்ல சார் 100 கவனிப்பா. கமான். கமிஷனர் ஆபீஸ் முன்னால நடந்ததெல்லாம் சாருக்கு தெரிஞ்சது இல்ல. கேள்விப்பட்டமா. கொஞ்ச நேரம் ஆடிய போயிட்டேன். என்ன ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு ஆகலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா வந்தது. என்ன சாருன்ற டிரைவர் ஆனந்த் ஓட்டிட்டு வந்த வண்டியில தான் பாம் இருந்தது. மை காட், ஏன் டிரைவர் ஆனந்த் ஓட்டிட்டு போன கார்லயே பாம் இருந்தது? என்னால நம்பவே முடியலையாப்பா. அந்த வண்டி சாரண்ட. புரியுது புரியுது. உங்க கார் டிரைவர் ஆனந்த் எப்படி அந்த கார்ல வந்தான்னு தானே கேக்குறீங்க. மிஸ்டர் சின்னசாமி, ஆனந்த் என்கிட்ட டிரைவரா இருந்தான். ஆனா இப்போ இல்ல. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால சொந்தமா ஒரு பிடி கார் வாங்கினான். அந்த கார் வாங்குறதுக்கு கூட நான் ஒரு 50,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் எப்போதுதான் என்ன பார்க்க வருவான். அவர் அந்த கார் எங்க ஓட்டுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவன் இந்த சானுவா டிராவல்ஸ்ல தான் கார் ஓட்டிட்டு இருக்கான். அந்த டிராவல்ஸ் போய் விசாரிச்சா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். தேங்க்யூ சார். சார் தான் டிராவல்ஸ் ஓனரா? இல்ல சார், நான் இந்த டிராவல்ஸ்க்கு மேனேஜர். இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல ஆனந்த வண்டி, அது இங்கதான் ஓடுதா? ஆமா சார். எத்தனை நாளா ஓடுது? அவர் புது வண்டி வாங்கினதுல இருந்து இங்கதான் சார் ஓடுது. அந்த வண்டி ஆனந்த் எப்படி வாங்கிச்சு? அவர் முதலாளி 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு சார். மீதி பணத்தை எங்க டிராவல்ஸ் மூலமா HP போட்டு நாங்க வாங்கி கொடுத்தோம். டியூ கூட 2 மாசம் தான் சார் கட்டியிருக்காரு. கடைசியா அந்த வண்டி யார் புக் செய்யறது? ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வண்டி யாருக்கு ஓடுச்சு? விபத்து நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆனந்துக்கு மிஸ்டர் நாகராஜ் தான் சார் போன் பண்ணிட்டாரு. நாகராஜன்? மிஸ்டர் ஹேமந்த், நீ உடனே அந்த நாகராஜனுக்கு போன் செய். நான் நாகராஜன் பேசுறேன். ஹலோ, ஐயா இருக்காரா? அப்படியா சார்? அவர் மலர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா? மலர் ஹாஸ்பிட்டல்? இல்ல, மலர் ஹாஸ்பிட்டல் தானே அந்த அடிபட்ட டிரைவர் ஆனந்த் அட்மிட் பண்ணிருக்கு. அந்த நாகராஜன் ஆனந்த் பார்க்க கூடாது. நாம உடனே போறோம். நீ வா. சார், அந்த நாகராஜன் இங்க வந்துடா? இல்ல சார். வேற யாராவது? இல்ல சார். பின்ன யார் வந்தாலும் உள்ள அலோவ் செய்ய மாட்டேன் சார். மனசுலாயா? சார் சார் வராரு சார். எல்லாரும் இங்கே இருக்கு. சாரி சார், யாரும் உங்களை உள்ள விடாது சார். மிஸ்டர் சின்னசாமி, என்னது? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் விபத்துல அடிபட்டு சீரியஸா இருக்கா. அவனை நான் பார்க்க கூடாதா? എന്താ ഇന്ന് അവൻ എപ്പടി ഉയരോടെ இருக்குதுன்னு பார்க்க வந்துடா. என்ன உளறீங்க? എന്താ സാറേ, ഞാൻ ഉളറல സാറേ. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் கடைசியா வந்தது உங்க வீட்டுக்கு. அந்த ஆள் கடைசியா பார்த்தது உங்களை. இப்ப அந்த ஆள் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சாத்தா உங்க 2 பேருக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு யார் அறியும்? அப்படி இருக்கையில் யார் எப்படி உங்களை உள்ள அளவு செய்யும்? இல்ல பாரு, எனக்கு உனக்கு ஏற்பட்ட மோதல் மனசு வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்து எல்லாம் பேசாத. சாரே, என்ன சாரே? அந்த ஆள் உங்களோட மகனா சாரே? நீங்க அந்த ஆளுடைய அச்சனா சாரே? என்ன சார் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள? சாரே, அந்த ஆள் நீங்க ஒன்னா நம்பர் எதிரி சிவசங்கரனோட டிரைவர். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஆளை பாக்குறதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆயிரும்? சாரி சார், யார் முடியாது, உங்களை அளவு செய்ய முடியாது. சாரி. மிஸ்டர் சின்னசாமி, அவரை ஏன் தடுக்கிறீங்க? அவர் உள்ள போட்டோம், நீங்க போங்க சார். சாரி சாரி சாரி, யார் விடாது சார். என்ன கேஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி ஆளு. பின்ன ஆளும் செத்து போனார். எந்த கேஸ்? கோவிந்தோ. ஐயோ, நாமெல்லாம் இங்க இருக்கும் போது இவர் போய் அவனை என்ன பண்ண போறாரு? சாரி சார், யார் விடாது சார். ஐயா யாரு சார்? ஐயா யாரு சார்? அவனோட மாமனாரியா? இவரோட ஒரே பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் டிரைவர் ஆனந்த். அவன் வேலை வெட்டி இல்லாதவங்கிற ஒரே காரணத்தினால்தான் இவர் அவங்க காதலை ஏத்துக்கல. ஆனா சிவசங்கர் அவனுக்கு தங்கிட்டே வேலையும் கொடுத்து அவங்க 2 பேருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. எல்லாம் நீங்களா ஏற்படுத்திக்கிட்டது. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இதுக்குத்தான் சொல்றது, பெரியவங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு. நீங்களா அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிக்கிறீங்க, அப்புறம் இந்த மாதிரி அவஸ்தைப்படுறீங்க.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.